இந்த ஒரு அப்போஸ்தலன் பவுல் இந்த பிலிப்பியர் புத்தகத்தையே எங்க எழுதுற, இது ஒரு மகிழ்ச்சியின் நிர்பந்தம். என்னங்க, ஏன்னா அதுல பாதிக்கு சொல்லும் போது சந்தோஷமா இருங்க, உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எல்லா வேலையிலையும். இது எங்கிருந்து சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல்னாக்கா, சிறைப்பிடிப்புக்குள்ள, ரோமர்ல சிறைப்பிடிப்புல இருக்கிறார் அவரு. He is chained, he is restricted physically, uncertain of earthly future. அவருடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாத, அவர் மூவ் பண்ண முடியாம, அவர் செயின்ல, சிறைச்சாலையில சங்கிலியால கட்டி போட்டு இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருங்கன்னு எழுதுறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ இந்த ஒரு நிர்பந்தத்துல பார்க்கிறோம், மகிழ்ச்சி, கிரைஸ்ட் சென்டர்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு மத்தியஸ்தரா இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில. அவருக்கு நம்பிக்கை, தன் நம்பிக்கை கிடையாது, இயேசு மேல நம்பிக்கையா இருக்கிறத நாம் அந்த இடத்துல பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் ஏன் அப்படி அந்த இடத்துல சொல்றாருனாக்கா, ஜுடாயிசர்ஸ், யூதர்கள் கிறிஸ்துவர்களாக மாறினவங்க என்ன சொல்றாங்க, அப்போஸ்தலன் பவுல் அவருடைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை யூஸ் பண்றாரு, டாக்ஸ். இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு நாய்கள் நல்ல பேர் வச்சு கூப்பிடுறோம். ஆனால் என்னுடைய நாய் பேர் வந்து சீசராக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் தெரியுது, இதெல்லாம் படிக்கும்போது, ஹிஸ்ட்ரி படிக்கும்போது, ஏன் சீசர்னாக்கா அவங்கள வந்துட்டு அந்த நாய்ங்கன்னு சொல்லும் போது அன்கிளீன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நாட்கள்ல அவர்களை ஒரு மாதிரி தள்ளப்பட்டதான அவங்கள தான் நாய்ங்கன்னு சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. அப்போஸ்தலன் பவுல் இந்த நாயின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றாங்கனாக்கா, இயேசுவால தான் நமக்கு ரட்சிப்பு. ஆனா இவங்க கத்துக் கொடுக்கிறது இயேசு பிளஸ் இயேசுக்கு இது செய்யுங்க, இயேசு பிளஸ் அது செய்யுங்க, இயேசு பிளஸ் இது செய்யுங்கன்னு. சர்க்கம்சிஷன். மோசே அந்த இடத்துல ஆண்டவர் கூப்பிடுறாரு, மிதியான் விட்டு எகிப்துக்கு வரும்போது பாதி வழியில ஆண்டவர் அவரை போட்டுறது பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல ஜிபோரா அவருடைய மனைவி விருத்த சாதனம் அவருடைய மகனுக்கு செய்யும் போது ஆண்டவர் விட்டுறார். ஏன்னா அது உடன்படிக்கைக்கு சேர்ந்ததாக. அந்த இடத்துல உடன்படிக்கை. இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் நமக்கு உடன்படிக்கை. அப்பாவும் பிதாவும் இயேசுவும் அவங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில அவங்க சர்க்கம்சிஷன் செய்யணும். ஆனா யூதர்கள் என்ன பண்றாங்க, புறஜாதி ஜனங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு பத்தாது, நீங்க விருத்த சாதனையும் செய்யணும். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மியூட்டிலேட்டர்ஸ். அது புரியுதுங்க? ஹல்லேலூயா. நமக்கு ரட்சிப்புக்கு இயேசுவை தவிர வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆனா இயேசுவோட கூட நடக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இதை சொல்லிட்டு அவருடைய சிவி, அவருடைய பயோடேட்டா கொடுக்கிறாரு. நான் யாராக இருந்தேன், இங்க இருக்கிறதுலயே ஏதாவது செய்யணும்னாக்க நான் தான் பெருமை பீத்திக்கணும். ஆனா அப்படியெல்லாம் செய்யல நான் சொல்லி அவர் கீழ்வழிகிற வசனங்கள்ல எப்படி பின்னாடி இருக்கிறத விட்டுட்டு முன்னாடி பார்த்து போறேன். எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரோ, நான் அவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும். ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகமாக தெரிந்து கொள்வது, உயிர்த்தெழுந்த வல்லமை நிமித்தமாக. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 3 காரியங்கள் இந்த பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா உங்களுக்காக சொல்ற, டைம் இல்லாத நேரத்தினால. இன்றைக்கு நிறைய பேர் பழைய காரியங்கள்லேயே அடிமையாக ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறாங்க. சில நேரங்களில் மழை தண்ணி வந்துட்டு அதுக்கு போறதுக்கு இடம் இல்லைன்னா அப்படியே அங்கே தேங்கி நின்றுடுது. இல்லை பைப் எதோ அடிச்சுன்னுச்சுன்னா அங்கேயே இருக்கும். அப்போ அந்த தண்ணி என்ன ஆகுறதுனாக்கா, அது கொஞ்சம் கொஞ்சமாக மஸ்கிட்டோஸு, கொசு, அது இதெல்லாம் பூச்சியெல்லாம் வந்து ப்ளீடிங் ஆகிட்டு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கிறது. நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம சில காரியங்கள் நிமித்தமாக முன்னாடி செல்ல முடியாம ஒரே இடத்துல நின்று இருக்கிறோம். ஏன்னா பயத்து நிமித்தமாக இருக்கலாம், பழக்கங்கள் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது ஏதோ பழைய காரியங்கள் செய்ததுனால மனசு தவிக்கப்பட்டு ரெக்ரெட்ஸ், ஏண்டா இதை செய்தோம், ஐயோ செய்துட்டோமே அங்கே ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதே திங்கிங், சேம் தாட், பழைய காரியங்களே நினைச்சிட்டு
இட்ஸ் a same cycle year after year. இதே தான், புதிய வருஷம் வரும்போது புதிய மாசம், புதிய வாரம். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம பார்க்கும்போது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு சேஞ்சஸ். அது என்ன சேஞ்சஸ், ஏன் நம்ம முன்னாடி சொல்ல பழிஸ்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு புதிய சீசன், புதிய காரியங்கள் செய்யணும் ஜபிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த பழைய ஸ்டோரியை சுமந்து இருப்பாங்க. பிரேயர் பண்றது என் வாழ்க்கையில புதிய காரியங்கள் செய்யணும், ஆனா எண்ணங்கள், ஏக்கங்கள், பழக்கங்கள் எல்லாமே பழைய ஸ்டோரி தான். அதை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. They desire tomorrow but leave chained to yesterday. அவங்களுக்கு ஒரு வாஞ்சை, எனக்கு நாளைய பார்க்கணும்னு, ஆனா நேத்துக்கே அவங்க அடிமையா இருக்கிறாங்க. பழைய வாழ்க்கைக்கே அடிமையா இருக்கிறாங்க, பழைய பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆனா உள்ளத ஒரு வாஞ்சை இருக்குது, நான் முன்னாடி போனேன்னு, ஆனா பழையசிலேயே ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. அதனால எத்தனை பேருக்கு இங்க இருக்கிறீங்க பழைய காரியங்களை தூக்கி போடுறதுக்கு இஷ்டமே கிடையாது இல்லைங்களா? நிறைய பேருக்கு பில்லுங்க வச்சிருப்பீங்க, கடைக்கு போயிட்டு வந்த பில்லு, அல்லது நிறைய பேருக்கு துணி. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று இருக்கு. அது அந்த நாட்களில் பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஓட்டாயிடுச்சு, அதை கை போட்டு பெருசாகிடுச்சு, அது கொஞ்சம் அது ஸ்டைல் ஆயிடுச்சு. அது அப்படியே வச்சிருக்கேன். ஏன் எடுத்து போடலனாக்கா, ஒரு வாட்டி எங்கள் மாமியார் சொன்னாங்க, கொரியாவுக்கு போயிருக்கும்போது, என்ன அப்போ நான் அது ஃபேஷன் சொல்லி போட்டுன்னு போயிட்டேன். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்ன உங்கள் வீட்டுக்காரு இந்த மாதிரி போட்டு வந்துக்கிறாரு, நல்லா இப்போ புதுசாக தான் வாங்கி கொடுங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதுதான் ஃபேஷன். என்ன ஃபேஷன், எங்கே வந்துக்கிறோம், யாரும் ஒரு வீட்டுக்கு போய்க்கிறோம், வீட்டுக்கு போட்டு வந்துக்கிறேன். ஸோ அதனால் அந்த பேண்ட்டை நான் அப்படியே வச்சிருக்கிறேன். எங்கள் மாமியார் கமெண்ட் பண்ண பேண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேண்ட்டு. அதனால் போடுறதுக்கு எனக்கு அதை தூக்கி வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. சில பேருக்கு தலைகாணி கவரை மாற்றவே மாட்டாங்க, ஏன்னா அதில் அவருடைய அச்சு, ஜொல்லுடைய அச்சு, அவங்களுடைய விஜயநகருடைய மேப்பு, ராமூர்த்தி நகர் மேப்பு அப்படியே இருக்குதுன்னு அந்த கவரையும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இது என் கூடவே இருக்கிறது. கணவன் இருக்கிறாரோ, மனைவி இருக்கிறாரோ, பிள்ளைங்க இருக்கிறாரோ, இந்த தலை அணை தல்காணி தான் என்னோட கூட இருக்கிறது, என் சொத்துன்னு அதை கழுவாம சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சுட்டு இருக்குது. அப்படியே ஸ்டக். சில பேரை பார்க்கும்போது அவங்களுடைய உடஞ்சி போன சார்ஜரை கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அது ஏன் தூக்கி எறியணும், இது என்னுடைய சொத்து, அங்கேயே ஸ்டக். வீடு ஃபுல்லாக கச்ச 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 கச்சன்னு வச்சு, ஏமா இதை க்ளீன் பண்ணலன்னா, இது எங்கள் தாத்தா கொடுத்த சொத்து, தாத்தா கொடுத்த சொம்பு, தாத்தா கொடுத்த பிளேட்டு, இதெல்லாம் தூக்கி போடுவோமா? சிஸ்டர் அன்சர் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து போடவே மாட்டாங்க, எப்படி வேணால் அடுக்கி வச்சுடுவாங்களே தவிர, நான் போயிட்ட பிறகு கூட என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் அவங்கெல்லாம் வந்து பார்க்கணும், நாங்கள்லாம் வச்சுன்னு இந்த சொத்து, இந்த சொம்பு இது இருக்கணும். இடத்த நிறைவாக்கி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக இருக்கும், கபோர்டு ஃபுல்லாக இருக்கும், எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் பழைய காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் கூட நிரம்பி இருக்குது. எப்படியாப்பட்டது? பழைய வழி கிடையாது, வலி, பழைய வெக்கம், பழைய யாரோ ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு இருப்பாங்க, அதை எப்படி இன்னும் ஓடிட்டே இருக்கும். தேவன் நமக்கு புதிய ஐடென்டிட்டி கொடுத்துருப்பாங்க, ஆனால் இன்னும் பழைய காரியங்களை வச்சுட்டு, பழைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்கள், தோல்விகள், இந்த காரியங்களே மனசில் வச்சு 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 நிரப்பி இருக்கும்போது, ஆனால் ப்ரேயர் பண்ணுறது நமக்கு புதுசாக வேணும்னு இந்த காரியங்கள் வச்சு இருக்கும்போது எப்படி நமக்கு தேவனுடைய சமாதானத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? எப்படி நமக்கு தேவனுடைய மகிழ்ச்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? எப்படி நமக்கு தேவனுடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? நாம் இதை தூக்கி போட முடியாது.
ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும் போது அவர் நம்மள மறக்க செய்கிறவராக இருக்கிறார். பழைய வலிகள், வேதனைகள், வருத்தங்கள், தோல்விகளை கர்த்தர் மறக்க செய்கிறவராக இருக்கிறார். இந்த இந்த ஊழியத்தை பார்க்கும்போது எத்தனை காரியங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு அம்மா நல்ல என்ன ரொம்ப பிடிக்கும். இந்த எடிடக்ல ஸ்கூல்ல தான் ஒரு அம்மா இருந்தாங்க. தெரியாது எதுக்கு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் பயம், அப்ரிஷியேட் பண்ணாலே எனக்கு கொஞ்சம் பயம். அதனால சரிம்மா, நன்றிம்மா, ஸ்தோத்திரமா, பிரைஸ் எல்லாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே அவனுடைய எண்ணங்கள் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. மனிதனுடைய எண்ணம் மாறும், என்னுடைய எண்ணமே மாறும். அப்படி கேரல்ஸ்க்கு போயிட்டு இருக்கிறோம். பின்னாடி ரொம்ப பாஸ்டர், தங்கமான பாஸ்டர். அதே அம்மா அடுத்த வருஷம் என் மேலே போய் வத்தி வச்சுக்கிறேன். தங்கமான பாஸ்டர் மேலே போயிட்டு கள்ளத்துக்கு போடுற மாதிரி மாட்டிருப்பாங்க. ஸோ இதை நான் அன்னைக்கு யோசித்தேன். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்க்கும்போது அது எனக்குள்ள அவ்வளோ இலைப்பாறுதல். நான் அதை வேதனை வச்சுன்னு இருக்கலாம். இன்னைக்கு நகைச்சுவை சொல்கிறேன். நான் இது எனக்குள்ள கசப்பு கிடையாது. ஏன் நான் ஜாகிரதையாக இருக்கணும் நாமன்னு சொல்லிட்டு பழைய காரியங்களில் நம்முடைய உள்ளத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் அதை யோசித்து இட்ஸ் கால்ட் அஸ் டிஸ்பேர் அண்ட் ரிசன்ட்மெண்ட். இதே மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி இவங்க இதை சொல்லிட்டாங்களே, இதை சொல்லிட்டாங்களே, இது பண்ணிட்டுமே நமக்கு தகுதி இல்லையே, இது இல்லையே, அது இல்லைன்னு சொல்லி நம்ம யோசித்துனே இருக்கிறது. அப்ப தேவனுடைய சமாதானம், தேவனுடைய அன்புக்கு இடத்தை கொடுக்கல. அவர் கிரியை செய்கிற தேவன், உங்களை உயர்த்த நினைக்கிற தேவன். ஆனா அந்த பழைய காரியங்கள்ல ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறோம். என் குடும்பம் எப்படி இருக்குது, என்னோட பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. சில குடும்பங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க இருப்பாங்க. சொந்த அக்கா தங்கச்சி பிள்ளைங்க மேல வர பார்த்துட்டு அக்கா அவங்கள மேல வர விடாத தன்னோட பிள்ளைங்க தான் எல்லாரும் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் என்னுடைய லைஃப்ல. பொறாம நிமித்தமாக. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களை இப்படி சொல்லிட்டாங்களே. ஆனா இப்படியெல்லாம் நமக்குள்ள வரும்போது உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யப்பட்டது? But resurrection power means Jesus did not rise so you could remain buried in yesterday. He rose to bring you a new life, a new desire and a new direction. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது நேத்து வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய வாஞ்சை, ஒரு புதிய நடத்தை, டைரக்ஷன், ஒரு புதிய வழி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பழைசு இருக்க தேவையில்லை. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 10 சொல்றாரு, as a result I can really know Christ and experience the mighty power that raised him from the dead. I can learn what it means to suffer with him, sharing in his death, that somehow I can experience the resurrection from the dead. I can really know him. அவர் இன்னும் அதிகமாக அவர் தெரிந்திருக்கிறார், இன்னும் அதிகமாக தெரிகிறார். அவர் சொல்றார் இந்த இடத்துல 10-14 வரைக்கும் நான் 3 காரியங்களை இந்த இடத்துல பார்க்க போறோம். நோ கிரைஸ்ட் அப்படின்னா இயேசுவை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நோ ரெசரக்ஷன் பவர், இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும். 1வது forget what lies behind. பழைய காரியங்கள் மறந்துவிட்டு முன்னாடி எப்படின்னா reach toward what lies ahead. ஆண்டவர் எனக்காக வைத்த காரியங்களை press toward the goal. கோல் என்னதுங்க? ஆண்டவருக்கு இந்த பூலோகத்தில் இருக்கும் போது கூட பரலோகத்துக்கு நாங்க போறதுக்கு தேவனுடைய வல்லமையினால அவர் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த காரியங்களை செய்வதற்காக. ஏன் நிறைய பேர் இன்னும் பழையசிலேயே அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்குள்ள ஒரு அந்த புதுசா காரியங்கள் செய்யறதுக்கு தெரியாது. 1947 இருந்தது அதே ஸ்டோரி தான் பேசிட்டு இருப்பாங்க இன்னும் கூட. நான் இதை செஞ்சேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அது போயிடுச்சுங்க.
அப்போஸ்தலன் பவுல் என்ன, we will just come to that point. So அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இதெல்லாம் ஏன் தெரிந்து கொள்வது, அதிகமாக தெரிந்து கொள்வது, உயிர்த்தெழுந்த வல்லமை அதிகமாக தெரிந்து கொள்வது. பழைய விட்டுட்டு போனா இது வந்துட்டு இட்ஸ் நாட் a human effort, அவனுடைய செல்ஃப் எஃபர்ட் கிடையாது, தேவனுடைய கிருபையால நாம் முன் செல்லுகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வச்சு நம்ம 3 காரியங்கள் பார்க்க போறோம். resurrection power gives you a new passion. உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை நமக்கு, அவருடைய வல்லமையை நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னாக்கா நமக்குள்ள ஒரு புதிய வாஞ்சைய, ஒரு புதிய ஆசையை உருவாக்குறதா. அது என்ன ஆசை நம்ம பார்க்கிறோம். knowing Christ becomes greater than everything else. இயேசுவை தெரிந்து கொள்வதுதான் எல்லாவற்றிலும் சிறந்த காரியமாக இருக்குது அப்போஸ்தலன் பவுலுக்கு. ஹல்லேலூயா. that I may know him and the power of his resurrection. அவரை இன்னும் தெரிந்து கொள்வது. அப்போஸ்தலன் பவுலுக்கு இயேசுவை பத்தி தெரியாதா? தெரியும். அவர் யாருன்னு தெரியும். ஆனா ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவாடி அனுபவத்துல தெரிந்து கொள்வது. இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் அண்ட் ப்ரோக்ரெசிவ் knowing Christ. அவரோடு கூட உறவாடும் போது அவர் யாராக இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு கூட அவர் என்ன உயர்த்துறாரு, காரியங்கள் செய்யறாரு, சஃபரிங்கா இருக்குது, அதுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்குது. ஆனா அதுக்கு முன்பாக நான் போயிட்டு இருக்கிற கர்த்தர் அழைத்த காரியங்களை போயிட்டு இருக்கிறேன். அவருக்கு தெரியாது சிறைச்சாலையில் இருக்கிறாரு, அவருக்கு அடுத்தது என்ன வரும்னு கூட தெரியாது. ஆனா சந்தோஷமா இருக்கிறாரு, என இயேசுவை தெரிந்து கொண்டவரா இருக்கிறார். நாம இன்னைக்கு பழைய காரியங்களை உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசுவை தெரிந்து கொள்ள, அவருடைய வல்லமை தெரிந்து கொள்ளும் போதுதான் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட நம்ம முன் செல்றவர்களாக, குடும்பத்துல முன் செல்றவர்களாக இருக்கிறோம், படிப்புல முன் செல்றவர்களாக இருக்கிறோம், ஊழியத்துல முன் செல்றவர்களாக இருக்கிறோம். இன்னும் பழைய கதைகளே உட்கார்ந்து பேசுன்னு இருக்கிறதுக்காக இல்லை. அப்போஸ்தலன் பவுல் நான் சொன்னது போல அந்த 3ஆவதுல இருந்து 4ல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பயோடேட்டா கொடுக்கிறாரு. அவரு ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றாரு. இங்க யாராவது சுயத்துல பீத்துக்கணும்னு சொன்னாக்கா நான் தான் அதிகமா if someone has to, அவர் தான் அதிகமாக பேத்துக்கணும்னு சொல்றவரா இருக்கிறார். எப்படி அவருடைய சீவியை கொடுக்கிறாருன்னு சொன்னாக்கா 4வது வசனத்தை பார்க்கிறோம். yet I could have confidence in myself if anyone could. If others have reason for confidence in their own efforts, I have even more. என்னுடைய சொந்த முயற்சியில மாம்சத்துல நம்பிக்கைனா உங்களை காட்டிலும் நான் தான் அதிகமாக கான்ஃபிடன்ஸ் உள்ளவனா இருக்கிறேன். ஏன்னா for I was circumcised on the 8th day. 8வது நாள்ல நான் சர்க்கம்சிஷன். மோசே அன்றைக்கு ஆபிரகாம் ஆதியாகமம் 17ல விருத்த சாதனை அது ஒரு கவனன்ட்டுக்காக செய்யப்பட்டதுன்னா இவர் சொல்றாரு 8வது நாள்ல விருத்த சாதனை செய்தவன் நான். பியோர் பிளட்டட் யூத வரல வம்சத்துல வந்தவன், ட்ரைப் ஆஃப் பெஞ்சமின், பெஞ்சமினுடைய கோத்திரத்துல வந்தவன். ஏன் இவருக்கு சவுல் பேருனாக்கா முதல் இஸ்ரவேலுடைய ராஜா சவுல் அவர் கூட பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவரா இருக்கிறார். அப்படின்னு சொன்னாக்கா அந்த ராஜாவுடைய பேர் தான் இவருக்கும் சவுல் இருந்துச்சு. ஆனா இயேசு தொட்டவுடன் இவர் பேரு அப்போஸ்தலன் பவுலாக மாறுச்சு. ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? இதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவன், அது போக
what's more, I was member of Pharisee who demand strict obedience to the Jewish law. உங்களை காட்டிலும் நியாய பிரமாணத்தை ஒரு ஃபாரிசியா இருந்து நான் அது கீழ்ப்படிந்தவனா இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம ஜீலஸ்னாக்கா முயற்சியில பண்றவங்க, persecuted the church, ரொம்ப கொடூரமாக நான் சபையை உபத்திரம் பண்ணவனா இருக்கிறேன். And I obeyed the Jewish law so carefully that I was never accused of any fault. எவ்வளோ தெளிவாக நான் நியாய பிரமாணங்களை பார்த்தனா ஒருத்தரும் என்கிட்ட ஒரு குறையை கண்டுபிடிக்கல. அப்படியா பண்ண. ஆனா என்ன சொல்றேன்னா கீழே இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைச்சேன். ஆனா இப்போ அதெல்லாம் குப்பை. இயேசுவை தெரிந்து கொள்வது மாத்திரமே முக்கியமான காரியம். Hallelujah. So it's not religion. நம்ம உட்காந்துட்டு போறது அது மதமா மாறிடும். ஆனா இயேசுவோடு கூட உறவாடுறதுக்காக வரணும். இயேசுவை தெரிந்து கொள்வதற்காக நம்ம வரலாம். ஆமென். It's not அவர் ஒரு நாளைக்கு பார்க்கும்போது அவருடைய ரெப்யூட்டேஷன், அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நான் என்ன சாதனை செய்திருக்கிற எல்லாம் பர்சனல். ஆனா இயேசுவை சந்தித்த போது his hunger changed. இயேசுவை சந்தித்த பிறகு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தாகமா இருந்தார் பழைய வாழ்க்கை பார்க்கும்போது. ஆனா இயேசுவை சந்தித்த உடனே அவருடைய பசி மாறிச்சு. இப்போ அவருடைய எல்லாத்தோட கிரேட்டஸ்ட் டிசையர், உள்ளத்தின் வாஞ்சை, உள்ளத்தின் ஆசை எதுனா இயேசுவை தெரிந்து கொள்வதுதான். ஒவ்வொரு நாளும் இயேசுவை தெரிந்து கொள்வது. Grace changes what you crave. நீ எதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறியோ கிருபை அதை மாற்றக்கூடியதாக. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? நிறைய இன்னைக்கு பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு தான் ஆசை. ஏதோ ஒரு காரியத்துல சிக்கிக்கொண்டு இருக்கிறோமா, ஏதோ ஒரு பழக்கத்துல. உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏய் நீ இதெல்லாம் பண்ணலாம், நீ வாழவே இல்லடா. தண்ணி அடிக்கல, சிகரெட் பிடிக்கல, பொண்ணுங்க கூட போல, பையனுங்க கூட போல, ஜூதாடல, இதெல்லாம் பண்ணாம என்னடா ஒரு வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை. இதெல்லாம் பண்ணலன்னா நீ வாழ்க்கையே வாழல. நான் சொல்றேன், இயேசுவை தெரியலன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லை மகனே, மகளே. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணலன்னா நீ வாழலன்னு. நான் சொல்றேன், இயேசுவை தெரியலனாக்கா, தெரிந்து ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளனாக்கா உனக்கு வாழ்க்கையே இல்லை. ஆமென். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவை தெரிந்து கொள்வது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை தெரிந்து கொள்ளுங்க. எனக்கு தெரியும் பாஸ்டர், இயேசுனா யாரு? அவர் தானே பெத்லஹேம்ல பிறந்தார். அவரா? பெத்லஹேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே இங்க ஒருத்தர் வருவாரு, ஃபுல் டைட்டானிக்ல இருக்குவாரு. இந்த பார்க்கும்போது பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் வாங்கி போயிட்டு இருந்தாங்கனாக்கா பார்த்துட்டு கைத்தட்டு கெட்டால் கொடுக்குவாங்க, தட்டினால் தருக்குவாங்கன்னு ஒரு பாட்டு பாடுவார். அவர் எங்கே போனாருன்னு தெரியல. ஏன்னா அவருக்கும் தெரியும் அந்த பாடல்னு சொல்லி பாடுறாரு. நிறைய பேருக்கு சங்கீதம் 23 பயடா தெரியும், நிறைய பேருக்கு இங்கிருந்து அங்கே தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட உறவாடி அவர் என்ன சொல்றாரு அதன்படி வாழ்றதுதான் நம்ம கேட்கறது. 21 நாள் இந்த இடத்துல ஜெபத்துக்கு வந்தவங்க இயேசு யாருன்னு தெரிஞ்சாங்க. இயேசு யாருன்னு தெரிந்து அவரோட கூட உறவாடினாங்கனாக்கா அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கும். எனக்கு நிறைய சர்வே எடுத்த, ஒரு ஏறக்குறைய 35 பேர் சர்வே நம்ம சர்ச்சில் எடுத்த அந்த ஒரு 21 நாள் ஜெபம் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தாகமா இருக்கிறாங்க. அந்த தாகத்தை இயேசுதான் தீர்த்து வைக்கிறவராக இருப்பார். வருகிற நாட்கள்ல எத்தனை பேர் வரீங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த தாகமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையினால, கர்த்தருடைய பலத்தினால இந்த இடத்துல இன்னும் 21 நாள் ஜெபத்தை நம்ம வைக்கலாம். இன்னும் ஒரு புத்தகத்தை நம்ம முடிக்க போறோம். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குங்க? ஏன்னா இன்னும் அதிகமாக தேவனோட கூட உறவாடுறோம், அவரை அனுபவிக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா
அவரோடு கூட உறவாடுறது, அவரை தெரிந்து கொள்வதுதான் மிகுந்த வாஞ்சியாக மாறுது. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் கிடையாது. Whatever gain I had, I counted as loss for the sake of Christ. இவ்வளெல்லாம் இருந்துச்சு, எனக்கு இவ்வளோ செழிப்பு இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இயேசுவை தெரிந்து கொள்வது தான் எனக்கு பெரிய லாபம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. Paul did not become empty. He discovered something greater. இயேசுவை தெரிந்து கொண்ட உடனே இவர்கிட்ட இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு, ஐயோ அவனுக்கெல்லாம் காலி அப்படின்னு சொல்றது இல்லை. இதெல்லாம் காட்டிலும் இயேசு தான் அவருக்கு பெருசா. இயேசுவை தெரிந்து கொள்வதுதான் பெரிய பொக்கிஷம். ஆமென், ஹல்லேலூயா. நாம சும்மா வந்து உக்காந்துட்டு போறதுக்காக இல்லை, ஏதோ ஒரு மதமாக வந்து உக்காந்துட்டு போறோம், பாஸ்டர் ஏதோ சொல்றாரு சொல்லிட்டு போட்டோம், அதுக்காக இயேசுவை தெரிந்து கொள்வோம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானவராக. என்கிட்ட நான் சொன்னது போல லாஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு டைரி இருந்துச்சு. காலேஜில் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூட போகிறத டிக்கெட்ஸ்லேருந்து, க்ரீட்டிங்ஸ்லேருந்து, லீவ்ஸ்லேருந்து, முடியிலேருந்து எல்லாமே அதுக்குள்ளே இருந்துச்சு. இல்லை, எங்கள் ஃப்ரெண்டுங்க ஒரு கேங் இருக்கோம், எல்லாம் காலேருந்து நாங்கள் ஏன்னோ லாரியில் ஏறி, பஸ் இல்லைனாக்கா மண் லாரியில் ஏறி வருவோம், பேக்கெல்லாம் வச்சுட்டு மேலே உட்காந்து. அது ஒரு ஜோஷ். எம்ஜி ரோடுக்கு வரும் படம் பார்க்குறதுக்கு, சங்கர் நாக் சித்திர மந்திரா இங்கிலீஷ் படம் பார்க்குறதுக்கு. அப்போது அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வேறு இடத்துல வரும்போது சின்னதாக அந்த இடத்துல அந்த ஒரு சேஞ்ச் பண்ணும்போது அந்த டிக்கெட் அது இப்போது இங்கிலீஷில் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சொன்னாங்க, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் கொடுத்துச்சு, அது கூட இருந்து சொல்லியா நீ? ஆமாம், ஒரு அம்மா எழுதினாங்க லெட்டர். நான் சொன்னேன், அப்போது வாலிபா வயசில் எனக்கு இந்த எங்கள் தம்பிங்கெல்லாம் கூட போகும்போது ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிடுச்சுனால ஒரு லெட்டர் எழுதினாங்க. லெட்டருக்கு முன்னாடி கேட்டாங்க, ஷாந்தன் கூட நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், செட்டில் ஆகணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அட்லீஸ்ட் 25 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுமா, எனக்கு இப்போ தான் 20 வயசு, இன்ஜினியரிங் முடிச்சு 21 முடித்தேன், இப்போ தான் 25 மட்டும் வெயிட் பண்ணுன்னு. அவங்க சொன்னாங்க, 5 வருஷம்லாம் என்னால் தாங்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதினாங்க. லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. எனக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு கல்யாணம் இல்லை, 2 கல்யாணம் இல்லை, 3 கல்யாணம். இன்னைக்கு வரையும் பையன் கூட தான் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்து நான், மனைவி, என்டையர் டீம் இங்கே வந்தவங்க நாங்கள் தான் போய் இந்த ஃபியூனரலுக்கு பாடல் பாடி ஜெபிச்சுட்டு வந்தோம். ஒருத்தர் வெயிட் பண்ண முடியாமல் எந்த நோக்கத்தோடு கூட கூப்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, எந்த இடத்துல அதுக்கு அந்த ஒரு வாலிப நாட்களில் ஒரு பாலை இச்சைக்கு போகாதபடிக்கு தேவனுடைய காரியங்களில் காத்திருக்கும் போது இன்றைக்கு அதை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கிறார். இது தைரியமாக சொல்றதுக்கு, ஏன்னா அந்த தைரியம் நான் பார்க்கறது ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நான் பார்க்கறது கூட இல்லை, எதை வச்சு எப்போ வச்சிருக்கிறது, இதெல்லாம் பார்க்கல, நினைவுகளாக எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நல்ல விஷயங்கள், தேவன் செய்த நல்ல காரியங்கள், என்னோட டிகிரி, இன்ஜினியரிங் முடித்த டிகிரி நான் பார்க்கல, எனக்கு எத்தனையோ ப்ரொமோஷன்ஸ் வந்துச்சு, அதை நான் பார்க்கல. ஆனால் இவைகளை காட்டிலும் இந்த புக்கில் அவரை படித்து அவரை குறித்து தெரிந்து கொள்றது, நான் எப்படி சொல்லணும், எப்படி ஈஸியாக சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும். கர்த்தர் நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யறதுக்காக அதை படிக்க இதில் வெளிப்படுத்துறார் பாருங்க, அந்த ரெவலேஷன். அதுதான் மிகுந்த சந்தோஷமான காரியம் நம்ம வாழ்க்கையில். நான் சொன்னது போல எத்தனை பேர் எது வேணா சொல்லியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அப்படியே கர்த்தர் மறக்க வைத்தார். ஏன்னா when you behold him, அவரை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கும் போது நமக்கு எதிராளிங்க வரும்போது கூட மன்னித்து நடக்கிறவர்களாக. எங்கள் ஃபேத் பில்டர்ஸ் நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான், யார் உங்களை இன்சல்ட் பண்ணாலும், யார் பண்ணாலும் எதுவுமே பேசாதீங்க, ஜெபிக்கலாம், கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஸோ பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்து எழுந்த வல்லமை நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா, நம்மளுடைய வாஞ்சை ஒரு புதுசா பேஷன், பழைய காரியங்கள் அது குப்பையா மாறி நமக்குள்ள ஒரு புதிய வாஞ்சை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். என்ன வாஞ்சைனா, அவரை தெரிந்து கொள்ளுகிற வாஞ்சை.
இன்னைக்கு உங்களுக்கு எது தெரிந்து கொள்ள ஆசையா இருக்குது? பக்கத்து வீட்டில் என்ன பண்றாங்க, அவங்க மட்டும் எப்படி காசு சேர்த்துனே இருக்கிறாங்க, நாம் எப்படி இதெல்லாம் வாங்கலாம், எப்படி இந்த புடவை கட்டலாம், எப்படி டிவி வாங்கலாம், லேட்டஸ்ட் வாங்கலாம், இதில் வாஞ்சியா இருக்கிறீங்களா? அல்ல இயேசுடைய வாஞ்சி. நீ இப்படியெல்லாம் செய்கிறேன்னு நான் சொல்லலை, இந்த வாஞ்சியா இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். நான் உலகத்தில் இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. அப்புறம் பாஸ்டர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்றதுக்கு, he discovered something greater. When Christ became treasure, old trophies become trash. When Christ became treasure, இயேசு நம்முடைய வாழ்க்கையில பொக்கிஷமா மாறினார்னாக்கா மற்ற எல்லாம் ஓல்டு ட்ராஃபீஸ். அப்போஸ்தலன் பவுல், நான் தான் பார்சிக்கு பார்சி, நான் தான் யூதன், நான் எல்லாத்தோட நியாயப்பிரமாணங்கள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் அவர் குக் பண்றாரு. இயேசுவை தெரிந்து கொள்வதுதான் மேன்மையான காரியம். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள வாழ்றது. இன்னைக்கு நாம மற்றவங்களை எப்படி பார்க்கிறோம்? How do we measure? Naka salary, title, applause, property. எனக்கு எவ்வளோ salary வருது, எனக்கு என்னுடைய டைட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க, வேலையில் என்ன டைட்டில் இருக்குது, சபையில் என்ன டைட்டில் இருக்குது. சபையில் என்ன டைட்டில்? ஊழியக்காரர், ஒர்க்கர், servant of the Lord. அதுதான். அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? இயேசுக்கு மேலே போக முடியாது. அவரே servant, நமக்காக இறங்கி வந்து காரியங்கள் செய்ய வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கிளாப் பண்ண வாங்கோ, எத்தனை பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, அது வேணாம். என்னுடைய மதிப்பு எவ்வளோ, என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, போகும்போது சொத்தெல்லாம் எடுத்துன்னு போகிறோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. பார்த்தோம் தமிழ்நாட்டில் கூட்டம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு, காசு கொடுத்த வந்த கூட்டம், தானா வந்த கூட்டம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மே 4th நானும் வெயிட் பண்ணுகிறேன். ஐ எம் வெயிட்டிங். இந்த மாதிரி ஒரு சரித்திரத்தில் நடக்கல. எக்ஸைட்டிங். எத்தனை ஃபாலோவர்ஸ் நமக்கு சபையில், ஃபாலோவர்ஸ் ஒர்க் செய்கிற இடத்துல, ஃபாலோவர்ஸு அப்படியே மெதுக்குறது. இதெல்லாம் காட்டிலும் resurrection power changes your appetite. உங்களுடைய பசி மாத்துது. இதெல்லாம் சின்ன வயசுல எங்க அம்மா வந்துட்டு காய் பதார்த்தங்க நிறைய காய் செய்வாங்க. ஏன்னா அவ்வளோ சீப்பாக இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இருந்த இடத்துல பருப்பு சாம்பாரில், அந்த சாம்பாரில் விதவிதமாக போடுவாங்க. நூக்கல்லேருந்து, பீன்ஸ்லேருந்து, கத்திரிக்காய்லேருந்து, உருளைக்கிழங்குலேருந்து மாற்றி மாற்றி போடுவாங்க. காய்கறிகளில் பார்க்கும்போது ஏன்னா காராமணி இருக்கும், காவல் இருக்கும், இதே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் பீட்ரூட் கூட்டு பண்ணுறது, இன்னொன்று பண்ணுவாங்க, இந்த கேபேஜ் கூட்டு ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் காய்ங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் மட்டனு, இன் பிட்வீன் எக்கு. ஸோ இதுதான். சிக்கன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சிக்கன் அம்மா வயிற்றுக்கு ஒத்துக்காது, பச்சை மிளகாய் போட மாட்டாங்க, அம்மா வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு. நானும் பாருங்க, அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் நான், இதில் எல்லாத்துலேயும் இவ்வளோ சக்தி இருந்துச்சு, இவ்வளோ ப்ரோட்டீன் இருந்துச்சு, நாங்கள் எல்லாம் ஸ்லிம்மாக இருந்தோம். எப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியே சாப்பிட ஆரம்பித்தோமோ முடியெல்லாம் போட்டுருச்சு. ஸோ எங்கள் தம்பி என்ன பண்ணால், கல்யாணம் ஆகிட்ட பிறகு அவருக்கு ஃபுல் ஷோக்கில் வெளியே சாப்பிட்றது, கோக்கு, ஏன்னோ ஸ்ப்ரைட்டு, வெளியே அது இதுன்னு சாப்பிட்டு லேட் ஆகிற ரைஸ் எல்லாம் சாப்பிட்றது. அவனுக்கே தெரியாமல் சுகர் நமக்கு வந்துட்டு 90 to 110, அவனுக்கு 700. ஒரு வாட்டி டாக்டர் சொல்லிட்டாங்க, எப்படி நான் உயிரோடு இருக்கிற நீ அப்படின்னு. தேவனுடைய கிருபையால் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன் எடுத்து 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 இப்போ என்ன பண்ணால், ஒரு சேஞ்ச் பண்ணாமல் மறுபடியும் எங்கள் அம்மா கிட்ட வந்து எங்கள் அம்மா கொடுக்குற அதே சாப்பிட, பரவாயில்ல இப்போ நார்மலாகிற அம்மா கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுவேன். நான் பழைய காரியங்களுக்கு போக சொல்லுங்க. பலனாக இருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் நமக்கு பசியை கொடுக்கிறவராக இருக்கிறார்.
பழைய காரியங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத விட உலக பிரமாணமான காரியங்களில் வாழ்ந்து கொண்டு என்னுடைய சேலரி, என்னுடைய மதிப்பு, என்னுடைய பெருமை, இந்த காரியத்தில் இருக்கிறத விட உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு புதிய பசி, தேவனை அறிந்து கொள்ளுகிறதான பசி, தேவனோட உறவாடுறதான பசியை கொடுக்கிறவனா இருக்கிறார். எந்த மாதிரி பசினா, சத்தியத்தை அறிந்து கொள்வது, சமாதானத்தில் நடக்கிறது, தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளு, அவரோடு கூட நடக்கிறது. இந்த பூலோகத்தில் இருக்கிறது அல்ல, பரலோகத்தின் காரியங்கள் மேல ஆசை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எந்த காரியம் இந்த இடத்துல இருந்தாலும் கூட இதெல்லாம் தற்காலிகம் தான். பணம், பதவி, தங்கம், வெள்ளி, டிவி, எவ்வளோ நீங்க மாடுலார் என்ன மாதிரி வச்சாலும் கூட எல்லாம் இங்க கொஞ்ச நேரத்துக்கு தான். அல்லேலூயா. ஆனா நம்ம பரலோகம், நம்முடைய கண்கள் பரலோகத்து மேல இருக்கட்டும். சமாதானம், சந்தோஷம், அன்பு, தேவனுடைய பிரசன்னம், இது மேல வாஞ்சியா இருக்கலாம். உயிர் தெழுந்த வல்லமை இந்த புதிய ஆசைகள் நமக்கு கொடுக்கிறதா. இன்னைக்கு இந்த புதிய ஆசையை இருக்குதா நமக்கு கேள்வி கேட்கணும். நமக்கு உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு நமக்குள்ள இருக்கிற, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறான்னா, இந்த புதிய எண்ணங்கள் இருக்குதா, இல்லை இன்னும் பழைய காரியங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆமென். Hallelujah. When Christ becomes your gain, lesser gains lose control. Christian growth begins when Christ becomes precious to you. Christian growth begins when Christ becomes precious to you. கிறிஸ்துவை வாழ்க்கையில வளர்ச்சி எப்படின்னா, இயேசுதான் எல்லாத்தோட அவர் பொக்கிஷமா, விலை உயர்ந்தவராக, மற்றது எல்லாம் எனக்கு அவ்வளவு எதுவுமே கிடையாது, லாபம் எல்லாம் நஷ்டம்தான், இவர் ஒன்றுதான் எனக்கு விலை உயர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் இயேசுதான் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்றவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா அப்படியே பழைய குண்டிச்சட்டியில் குதிரை ஓட்டுறவர்களாக அங்கேயே ஆடி ஆடி, இந்த ட்ரெஸ்ஸு நான் போடுறதுக்கு வச்சிருக்கிறேன், என் உடம்பு பழைய உடம்பு மாதிரி ஆச்சுனாக்கா போட்டுக்கலாமே, அதுக்கு யாருக்கும் கொடுக்காத. என் ஒய்ஃபு பார்க்கும்போது சொல்லிட்டு, நான் எது இருந்தால் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா எங்கள் ஒய்ஃப் போடுறதெல்லாம் அந்த கொரியன் ட்ரெஸ் இதெல்லாம் 10-15 வருஷம் கூட இன்னும் அழகாக அப்படியே வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் அயனே போடுறதில்ல, வெறும் இந்த மாதிரி ஷர்ட்டுகள் தான் அயன், வேறு எதுக்குமே போடுறதில்ல அயன். இது கூட ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வாங்கி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நான். அயன் போடவே இல்லை, அப்படிங்குது. ஏன்னா அவங்க நல்லா படிக்கிறாங்க, அப்படி வச்சுருக்குறாங்க. ஆனாலும் கூட இப்போ நான் சொல்கிறது, பழையசெல்லாம் எடுத்து கொடுத்துடலாம். பழையசெல்லாம் எப்படிங்க, புதுசாக தான் இருக்குது, அதுக்கும் எடுத்து கொடுத்துடலாம், பரவாயில்ல. பழையசு போட்டோம். ஏன்னா ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமாக இருக்குது. அவரை தெரிந்து கொள்ளும் போது புதிய காரியங்கள். அல்லேலூயா. அது நான் புரியுதுங்க. இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு, உயிர் தந்த வல்லமை இருக்கிறதாக்கா புதிய resurrection power. ரெண்டாவது, resurrection power frees you from the past. இது ரொம்ப முக்கியமான காரியம். உயிர் தந்த வல்லமை நம்மள பழைய காரியத்திலிருந்து, பழைய பாவத்திலிருந்து, பழைய பழக்கத்திலிருந்து அது விடுதலை கொடுக்கிறதா இருக்குது. வாட் ஜீசஸ் finished need not keep defining you. இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் சொன்னார். மறுபடியும் அதுலேயே நம்ம விழுவ தேவையில்லை. குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அது எந்த ஒரு பழக்கமாக இருக்கலாம். ஏன்னா அவர் அப்போஸ்தலன் பவுலை பார்க்கும்போது, அவர் ஒரு ரொம்ப நோய் மற்றவங்களை என்ன சொல்றதா உபத்திரம் கொடுக்கறதான ஒரு வாழ்க்கை. He hurt believers, he opposed Christ, he lived in pride and blindness. ரொம்ப பெருமையின் வாழ்க்கை, மனக்கண்கள் திறக்கப்படாத ஒரு வாழ்க்கை. ஆனா இயேசு என்ன பண்ணாரு தெரியுமா? அவரை பிசிக்கலா பிளைண்ட் பண்ணி மனக்கண்களை திறக்க வைத்தவராக இருக்கிறார். ஒரு பெருமை உள்ள வாழ்க்கைய தாழ்மையான வாழ்க்கை. இவ்வளவு எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. நாம என்ன பீத்துக் கொள்வதில் என்ன இருக்குது? இவ்வளோ எல்லாத்தையும் தெரிஞ்சு படிச்சு ஃபாரிசி இப்படி இருந்து அவர் சொல்றாரு, அந்த சீஃப் சின்னர், பாவிகளுக்கு மேலான பாவி நான் தான் சொல்றாரு. என்ன ஒரு தாழ்மை பாருங்க அந்த இடத்துல. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லல, இயேசுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை தாழ்மையை பாருங்க. பெருமையா இருந்துட்டு
சோ உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பெருமையிலிருந்து, இந்த 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 பிளைண்ட்னஸ்ல இருந்து, உள்ள மனக்கண்கள் திறக்காத இருக்கிற அதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். பழைய சவுலாக இருக்க விரும்பல. தேவன் அவர் கிருபை கொடுத்து ஒரு புதிய அடையாளம் அப்போஸ்தலன் பவுலாக மாற்றின தேவன். ஆமென். அந்த டெமஸ்கஸ் வழியில் அவர் போகும்போது இயேசு அவரை சந்தித்து உபத்திரம் கொடுக்கிறவரை ஒரு பிரீச்சரா, தேவனுடைய செய்தி சொல்றவரா மாத்தாரு. A destroyer became a builder. ஒரு அழிவை கொண்டு வருகிற அந்த சவுல சபைகளை கட்டக்கூடியவராக மாற்றினார். The enemy became the apostle. கிறிஸ்துவர்களுக்கு எதிர்ப்பு கொடுத்த எதிராளியா இருந்தவர் அப்போஸ்தலராக மாறினார். இன்னைக்கு நம்முடைய பழைய வாழ்க்கையில பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தானாக்கா, உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மள பழைய காரியங்களுக்கு விடுதலை கொடுத்து மாற்ற முடியுதாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் 2 பிள்ளைகளை சொல்றேன். நான் இது ஒரு பெருமைக்காக கூட இல்லை, யாரையும் கம்பேரிசன் பண்றதுக்காக இல்லை. சுப்ரீதா அண்ட் ஜான்சி 2 பேரும் சின்ன வயசுல நான் பார்க்குறேன். சுப்ரீதா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்துருக்கிறேன். ஜான்சி கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்துச்சு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் டிஃப்ரெண்ட், டேலண்ட்ல டிஃப்ரெண்ட், பார்க்கறதுல டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட். என்ன பார்க்குறேன்னாக்கா, 2 பேருக்குள்ள காமன் கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து தேவனுக்குள்ள, ஏன்னா வேலைக்கு போறாங்க, தேவனுடைய காரியங்களை செய்யறாங்க. There should be always a healthy competition. ஒருத்தரை கிரிட்டிக் பண்ணி கீழே போடுறது கிடையாது. ஒருத்தர் தேவனுக்குள்ள, நான் தேவனை இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு, நான் இன்னும் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. இல்ல ஜான்சி சுப்ரீதாவை கீழே போட்டு போறதோ, இல்ல சுப்ரீதா ஜான்சியை கீழே போட்டு மேலே வர்றதோ கிடையாது. தேவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் கொடுக்கிறது அந்த பழைய காரியங்களை விட்டு தேவனுக்குள்ள. ஏன் அந்த கன்சிஸ்டன்சி சொல்றேன்னாக்கா, இவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் கூட சண்டே மார்னிங்ல 7:45 இங்க வந்துட்டு ஈவினிங் 4 o'clock இல்ல 5 o'clock தான் போறாங்க. இங்கிலீஷ் சர்வீஸ்ல உட்கார்றாங்க, தமிழ் சர்வீஸ்ல உட்கார்றாங்க, சில்ட்ரன் சர்வீஸ்ல உட்கார்றாங்க. சலிக்காத படிக்க அந்த பழையசுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை அவங்களுக்கு. தேவனுடைய காரியம் கொடுக்கறதுல சரி, தேவனை சேவை செய்கிறதுல சரி, இயேசுவை தெரிந்து கொண்டால், ஒரு முறை தெரிந்து கொண்டால் போதும், முற்றிலும் மாறுவர்களா. ஏதோ உட்கார்ந்துட்டு போறதுக்காக இல்லை. படிப்படியா கர்த்தர் மாற்றவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்கன்னாக்கா உயர்வு. வேலையில சரி, படிப்புல சரி, நான் ஏற்கனவே சொன்ன கம்பேரிசன் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட்ல சுப்ரீதா வந்துச்சு என்கிட்ட. 2nd PUCல ஒரு ஸ்டேஜ், டிகிரியில் ஒரு ஸ்டேஜ், MSCல ஒரு ஸ்டேஜ், இன்னைக்கு வேலையில் ஒரு ஸ்டேஜ். இந்த இத்தனை ஸ்டேஜ் போனாலும் கூட இயேசுவை விட்டு விலகலையே. எத்தனை காரியங்களை நான் கூட விட்டு விலகலையே. யாரை குறித்து கீழே போட்டு பேசலையே. ஏன் மறைச்சு பழேஸ் இயேசு கிறிஸ்துவில் இருந்தா அடையாளம். ஒவ்வொருத்தரும் ஃபேத் பில்டர்ஸ் இருக்கிற 2 பேரும் எக்ஸாம்பிள் எடுப்பேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தருடைய பலவீனங்கள், ஒருத்தருடைய ஸ்ட்ரென்த்ஸு அறிந்து கொண்டு விட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணி நடக்கிறாங்க. சபையில கூட, குடும்பத்துல கூட அப்படிதான். நம்ம பழையசிலேயே அந்த இதில் வாழ்றதுக்காக இல்லை, உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை மாறுதாக. இன்னும் பழையசில நிறைய பேர் மகளுங்களை எப்போ செய்த காரியங்களை எடுத்து சொல்லி 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 அவனோட உள்ளத்தை குத்தி. யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்முடைய பழைய காரியங்களை சிலுவையில மன்னித்து மறந்து விட்டார்.
ஏன் இன்னும் நம்ம பழைய காரியங்களை சொல்லி சொல்லி அவன் காமிச்சுக்கிறோம்? நீ இப்படி இருந்தியே, நீ இப்படி இருந்தியே, நீ இது செய்தியே, அது செய்தியே. எத்தனை பேர் புரியுதுங்க? பழைய காரியங்கள் எப்போ நடந்தது, கர்த்தர் மன்னிச்சுட்டார். கர்த்தர் வாஞ்சி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இப்படியாக இருந்தேன் நானு, ஆனா என்ன மாத்திட்டார். கர்த்தர் நம்மள மாத்திட்டாங்க. நான் ஏன் பின்ன பழையசுல போய் உட்காரணும்? So one encounter with Christ changed his direction. So நிறைய பேருக்கு நாம் இன்னும் யோசித்து இருக்கிறோம், நாம் என்ன செய்தோம், நம்ம என்ன எதுல தோல்வி அடைந்தோம், மற்றவங்க நமக்கு என்ன சொன்னாங்க, வாட் அதர்ஸ் செட். ஐயோ இவ்வளோ வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, என் ஃபேமிலி பாரு இப்படியே தான் இருக்கிறாங்க, இது மாறாது. If grace could rewrite Saul, grace can rewrite your story too. தேவனுடைய கிருபை அப்போஸ்தலன் சவுலை பவுலாக மாற்றினதுன்னா, அவருடைய கதையை திருத்தி எழுதுச்சுனாக்கா, அதே தேவனுடைய கிருபை உங்களுடைய கதையை மாற்றக்கூடியதாக. பழைய வாழ்க்கையில் இருக்க தேவையில்லை, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் புதுசாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை சொல்லிட்டே இருக்காதீங்க. எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி நான் தான் சொல்கிறது, இப்போ நடந்ததுமா அது ஏமா திருப்ப சொல்கிறேன். 3 பையனுங்க, யாராவது ஒரு பையன் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 பேர் தான் எடுத்து போட்டுருவாங்க. எங்கள் வெளியே எங்கன்னா போனாக்க அதுதான் ஏதோ சின்ன வயசுல இந்த ஸ்டோரி எடுத்துருவாங்க. என் நாம அடங்கவே மாட்டான், போயிடுவான், எங்கெங்க போயிடுவாங்க. திருப்ப என்னையே இவ்வளோ பெருசாகிடுமா, விட்டுருமா, பரவாயில்லம்மா, நல்ல இவ்வளோ நல்ல காரியங்கள் சரி, அதை சொல்லுமா, சொல்லாயிரு பரவாயில்ல, நல்ல தானே, இப்படியெல்லாம் நான் வளர்த்தேன்னு சொல்லல, விடுமா போதும் பரவாயில்ல. சரி என்ன விட்டாங்கன்னா நெக்ஸ்ட் என் தம்பிக்கு அவங்க பண்ணதெல்லாம் எடுக்குவாங்க. ஐயோ எஸ்கேப். எதுக்கு இது? ஓகே, எங்கள் வாழ்க்கை இப்படி நல்லா இருந்துச்சு, இப்படி கர்த்தர் இன்னும் மேன்மையாக உயர்த்தி வச்சிருக்கிறார். பழைய வேணாம், பிள்ளைங்களை அதை சொல்லி 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 அவங்களை கீழே போடுறோம். கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, நாம யார் அதை சொல்லி சொல்லி எடுக்கிறதுக்கு? அதே மாதிரி புரியுதுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேணாங்க, விட்டுருங்க, கர்த்தரே மன்னிச்சிட்டாரு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? மன்னிச்சு விட்டுருங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், உங்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். Your past may be real, but it is not final in Christ. ஒருவேளை உங்களுடைய பழைய வாழ்க்கையில் நீங்கள் தவறான வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அது நிஜம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் அது முடிவு கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய ஸ்டோரியை முற்றிலும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். Resurrection power leads you. மூணாவது காரியம் உச்சரிக்க, resurrection power leads you forward in grace. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, I press on because Christ Jesus has made me his own. I press on towards the goal. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற காரியங்கள்ல நான் முன் செல்கிறேன். தேவனுடைய கிருபை நம்மளை முன் செலுத்துதா இருக்குது, முன்னாடி ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறதா இருக்குது. You move because Christ already holds you. நாம ஏன் முன்னாடி போறோம்? தேவன் என்னை தாங்கி கொண்டு நடக்கிறவராக இருக்கிறார். அதனால அவருக்குள்ள நம்ம முன்னாடி போறவர்களா இருக்கிறோம். Paul is not running to earn love. ஏற்கனவே அவர் தேவனுடைய அன்பை அவருக்குள்ள உணர்ந்தபடினாலதான் அந்த அன்புல அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். சில பேர் எனக்கு அன்பு தேவை, எனக்கு இது தேவை, என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? வாலிபர்களாம் சொல்லிக் கொடுக்குற ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், அக்செப்டன்ஸ் இன் கிரைஸ்ட், அப்ரூவல் இன் கிரைஸ்ட் ஆயிடுச்சு. யார் உங்களை என்ன போட்டாலும் சரி நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. நல்லது சொல்றாங்களா வாங்கிக்க, கெட்ட சொல்றாங்களா கீழே போட்டுருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். இது அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்க மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மச்சான் மச்சின்ச்சி மச்சி, யாரு சொன்னாலும், அக்கா தங்காச்சி, என்ன யார் உங்களுக்கு கீழே போட்டாலும் தேவன் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்த தேவன், அன்பின் தேவன், உங்களை மிகவும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உயிர் சேர்ந்த வல்லமை உங்களை முன்னாடி செல்கிறது தவிர பின்னாடி கிடையாது. ஏன்னா செங்கடலை பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்க்கும்போது பார்வோன் சேனையை அங்க இருக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல வழிகளை ஏற்படுத்துறவராக இருக்கிறார். செங்கடல் மத்தியில, பிரச்சனை மத்தியில வழி ஏற்படுத்துறவராக இருக்கிறார். நாம எப்போ தேவனுடைய காரியங்கள்
என்னுடைய வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என் குடும்பத்தில் அவருக்காக வாழ போகிறேன், சபையில் அவருக்காக வாழ போகிறேன், வேலையில் அவருக்காக வாழ போகிறேன், அவரை தெரிந்து கொள்ள போகிறேன், அவர் எனக்கு ஒரு புதிய வாஞ்சை கொடுத்துருக்கிறார், அதன்படி நடக்க போகிறேன். அப்படி நடக்கும்போது பிரச்சனைகள் போராட்டங்கள் உடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் வழிவாசல்களை திறக்குவார், வழி ஏற்படுத்துவார். மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட நாம முன்னாடி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நான் ஒருவேளை இதை அவரை நம்பலாமா, நம்ப முடியாத போவோமா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா, கீழ்படியலாமா? பயப்படாதீங்க. கர்த்தர் புதிய வாழ்க்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்குள்ள நீங்க புதிய நிச்சயா இருக்கிறீங்க, புதிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கீழ்படிந்து நடுங்க. லெட் கோ, விட்டுடுங்க, பழையசை விட்டுடுங்க. சொல்லுங்க, பழையசை விட்டுடுங்க. ஏன் சுமந்து இருக்கிறீங்க? பழைய எண்ணங்களை விட்டுருங்க, பழைய பேச்சை விட்டுருங்க, பழைய காரியங்களை வச்சிடுங்க, பழைய தலை அணியை மட்டும் வச்சுக்கோங்க. afraid to step ahead, முன்னாடி போறதுக்கு. எனக்கு நாள் ஆக ஆக சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகமா இருக்குது. என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இந்த முறை அகாபே ஃபெஸ்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகிறது. ஏன்னா வருஷம் நான் பிளான் பண்ணுவேன், ஆனால் இந்த வருஷம் இன்னொரு பியூட்டிஃபுல்லாக ப்ளூ பிரிண்ட் அப்படியே கொடுத்துட்டாரு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. Anyway, Men's Fellowship also will be part of this. Men's Fellowship also will be part of this. அதோட வார்த்தை, அதோட டிசைன், இங்கே போடுறது, இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஏன்னா இந்த இடத்துல அந்த அந்த விஷன் இப்படி அதை விஷுவல் பண்ணி பார்க்கும்போதே எல்லா பிள்ளைங்க இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக இருக்க போகிறாங்கன்னு அதை நினைக்கும் போதே அவ்வளோ. ஒவ்வொரு நாளும் பாருங்க, கர்த்தருக்குள்ள புதுசு. அவர் கொடுத்துருக்கிற காரியங்கள்ல நம்ம நடத்தும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் கூட சும்மா அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த டச் பண்ணி தள்ளுறது கூட அவரே கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. So resurrection power says there is a way forward. நமக்கு என்ன எதிரில் பார்க்கும்போது போறதுக்கு பயம் இருந்தாலும் கூட உயிர் தந்த வல்லமை நமக்கு முன்னாடி தள்ளுறதா இருக்குது. The God who saved you also leads you forward. நம்மளை ரட்சித்த தேவன் நம்மளை முன் செல்ல அவரே உதவி செய்கிறவராக இருக்கிறார். Grace is not only part behind you, it is guidance ahead of you. கிருபையினால நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அதே கிருபை நம்மளை முன் செல்றதா இருக்குது, முன் செல்ல வைக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு ஒரு புதிய வாஞ்சை கொடுக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை பழைய காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. மூன்றாவது, உயிர்த்தெழுந்த வல்லமை கிருபையால நம்மளை முன் செல்றதுக்கு உதவி செய்யறதா இருக்குது. இது மாதிரி புரிஞ்சுச்சுங்க. நீங்க பழையசிலே இருக்க தேவையில்லை. அப்போஸ்தலன் பவுல் எப்படியாப்பட்டவர்? நான் கர்த்தர் மாத்திட்டாரு. பெருமையிலிருந்து கண்மூடித்தனமா இருந்தவர் கர்த்தர் மனக்கண்களை திறந்து அவர் உயர்த்தி விட்டவராக இருக்கிறார். ஸோ எல்லாரும் சொல்லுங்க, இயேசுதான் என்னுடைய பொக்கிஷம். என்னுடைய பழைய வாழ்க்கை அது தோற்று போனது, அதோட வல்லமை போச்சு, போச்சு. என்னுடைய எதிர்காலம் விசாலமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விசாலமா இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? முடிச்சுட்டேன். ஒரு ஆள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் முக்கியமான ஒரு ட்ரெயினை பிடிக்கணும். அந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக போகிறாரு, ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, அதே ட்ரெயினுக்காக மறுபடியும் 4 கணக்கில் வந்து வெயிட் பண்ணுறாரு. அந்த ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் சொல்கிறாரு, ஏன்பா இவ்வளோ ட்ரெயின் வந்துச்சு, இவ்வளோ கதவு ஓப்பன் ஆச்சு, போகாமல் அதே ட்ரெயினை கண்டுக்கிறியே போப்பா அப்படின்றாரு. சில பேர் கர்த்தர் எத்தனை ஸ்லாகியத்தை கொடுக்குறாங்க, எத்தனை டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் இந்த பழைய கதவை விட்டுட்டு, இந்த பழைய வாசலை விட்டுட்டு, இந்த பழைய காரியத்தை விட்டுட்டு, பழைய வார்த்தையை விட்டுட்டு, யோசனை விட்டுட்டு விட மாட்டேன். அப்படி வேணாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உயிர்த்த அந்த வல்லமை உங்களுக்கு புதிய வாஞ்சை, பழையசிலிருந்து விடுதலை, அவருடைய வல்லமை உங்களை முன் செல்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்ம எதை குறித்தோம்? ஒருவேளை பழைய உறவுகளை குறித்து,
பழைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டோமே, பழைய தோல்விகளா, பழைய சீசனா, இதெல்லாம் வேணாம். கர்த்தர் நமக்கு புதிய ஃப்ரெஷ் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறவராக இருக்கிறாரு. பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இன்னும் மும்முரமாக யூத் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஒரு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சில்ட்ரன் பிள்ளைங்களை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் இந்த இந்த இங்கே இருக்கிறவங்களை இன்னும் அப்படியே மேலே கொண்டு வரதுக்காக கர்த்தர் நிறைய வெளிவாசல்களை திறந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் இதில் பார்ட்டா இருக்கணும்னாக்கா செபிங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவராக பயன்படுத்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. So don't camp beside closed doors when Christ is opening new doors. உள்ள போயிட்டு ஒளிஞ்சு கொண்டு இந்த கதவு பின்னாடியே நான் இருக்கிறேன், இது போதும் எனக்குன்னு. ஆண்டவர் நிறைய கதவுகளை திறக்கிறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? போயிட்டு இந்த இவ்வளோண்டு இருக்கிறதுனா உள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறோம். வேணாம். உயிர்த்த அந்த வல்லமை அநேக காரியங்கள் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ லெட்ஸ் ஆல் ரைஸ் டு அவர் ஃபீட். இந்த வேலையில் கூட நம்ம எல்லாம் எழுமி நின்று கேட்கலாம். நம்ம எந்த பழைய கதையை நம்ம யோசித்துனே இருக்கிறோம், எந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிருபை நம்மளை எந்த இடத்துல அழைத்து கொண்டு போகிறது? ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையில் பழைய காரியத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? குற்ற உணர்ச்சிக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இயேசு நம்மளை குற்ற உணர்ச்சிக்காக, பாவத்துக்காக அவர் சிலுவையில் செலுத்தி விட்டார். அவர் நமக்காக தண்டனை செலுத்தி விட்டார். இன்னைக்கு கிருபையினால நமக்கு புதிய காரியங்கள், புதிய டோர்ஸ் ஓப்பன் பண்ணி கொண்டு இருக்கிறார். நாம் ஏன் டிலே பண்ணோம்? இன்னும் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்ச நேரத்துக்காக ஒப்பு கொடுத்து உயிர் தெழுந்த வல்லமை நிமித்தமாக நமக்கு புதிய வாஞ்சை கொடுக்கிறவராக இருக்கிறார். பழைய காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு கிருபையால முன் செல்றவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அந்த பழைய காரியங்கள் உடைந்து போகட்டும். பழைய எண்ணங்கள், பெருமையிலிருந்து நமக்கு வெறும் கைத்தட்டுதல் வேணுமா, எனக்கு டைட்டில் வேணுமா, எனக்கு பணம் வேணுமா, இந்த காரியத்தில் இருக்கிறோமா, பெருமையில் இருக்கிறோமா, இயேசுவின் நாமத்தினால உடைந்து போகட்டும், இணைந்து விடுகட்டும். இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, இயேசுவுக்காக. நீங்க கண்ணீரில் இருக்க தேவையில்லை, வேதனையில இருக்க தேவையில்லை, வலியில இருக்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து புதிய வாஞ்சை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா அம்மாவா இருக்கும்படியாக, சபையில நல்ல சகோதர சகோதரியாக இருக்கும்படியாக, நல்ல வேலைக்காராக வேலை செய்கிற இடத்துல உங்க செய்கிற அந்த எஜமானுக்கல்ல, இயேசுவே நம்முடைய எஜமானுக்கு, அவருக்கு நல்ல வேலைக்காரா இருக்கும்படியாக, ஒவ்வொரு இடத்துல சாட்சியாக இருக்கும்படியாக. அப்போஸ்தலன் பவுல் ஒரு நாளைக்கு உபத்திரம் செய்கிறவராக இருந்தார். ஆனா அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துல பிரீச்சராக மாற்றாரு. டிஸ்ட்ராயர் இருந்தவர் ஒரு கட்டக்கூடியவராக, எதிராளியாக இருந்தவர் அப்போஸ்தலராக. இந்த இடத்துல நீங்க எத்தனையோ பேருக்கு பேசுபவர்களாக இருந்தீங்கன்னாக்கா இயேசுவுக்காக பேசக்கூடியவராக, மற்றவங்க பத்தி பேசுறவராக, இயேசுவுக்காக பேசுறவர்களாக. கேளுங்க அப்பா, என்னை மாற்றுங்க ராஜா, என்னோட உள்ளத்தை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை குறித்து பேசுறவராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவராக, ஒவ்வொரு நாளும் உமக்காக ஜீவிக்கிறவராக. வாஞ்சை, அழுகை பார்க்கும் போது, அப்பா உம்மை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜா, உம்மை நான் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே, உம்மை போல ராஜா உம்முடைய வழியில நான் ஜீவிக்க வேண்டும். பழைய சொல்ல போகட்டும், பழைய ரிலேஷன்ஷிப் முடிந்தது. நீர் எனக்கு அநேக டோர்ஸ் ஓபன் பண்ண போறீங்க. பழைய வேலை போச்சு, ஆனா புதிய வேலைக்கு அநேக டோர்ஸ் ஓபன் பண்ணுவீங்க ராஜா. உறவுகள், பழைய உறவுகள் போச்சு, புதிய உறவுகள் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க. பழையசில் இருக்க தேவையில்லை, முன் செல்ல கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. நன்றி 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 ராஜா. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டமா நீர் வழி நடத்தின தேவன், அன்பு நிறைந்த தேவன், கிருபையின் தேவன், தயவின் தேவன், உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதம் முழுவதும் ராஜா உயிர் தெழுந்த வல்லமையில நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொல்லி, போன வாரத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறோம் என்று சொல்லும் போது உம்முடைய வார்த்தை அப்போஸ்தலன் பவுல் ஜெபித்தது போல, உள்ளான மனிதன் பலனடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பிரசிடென்டாக இருக்க உம்முடைய ஆண்டவரே வல்லமை நாங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக செயல்படுகிற வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கும்போது உம்மை அதிகமாக தெரிந்து கொண்டு அப்பா பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கையில நீங்க நடத்துறவராக இருக்கிறீங்க. அதே வண்ணமாக ராஜா எங்களை முன் செல்வதற்காக கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துவதாக இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தி குடும்பமாய் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த மே மாதத்தில் நாங்க வாக்கிங் இன் த ஸ்பிரிட்,
ஆவியானவருக்குள்ள நடக்கிறது ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்கிறது நாங்கள் பார்க்கும்போது அதே வார்த்தைகள் ராஜாவோட உள்ளங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் நெருக்கமாக உம்மோடு கூட உறவாடுவர்களாக அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்கப்பா. நீர் நல்லவராக இருக்கிறீர் ராஜா. எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. நாங்கள் பின்னாடி வாழ்வதை காட்டிலும் பின்னாடி காரியங்களை விட்டுட்டு முன் சென்று காரியங்களை அப்பா எங்களுக்கு தைரியத்தை தாங்க ராஜா. எங்களுடைய ஆண்டவரே அப்பா குடும்பங்கள்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு வேலை ஆண்டவருக்குள்ள ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிறவர் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் சோர்ந்து போன உள்ளங்கள் இருந்து ராஜா பயத்தை நீக்கி உம்முடைய கரத்துல தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்று தெரிந்து ராஜா உம்முடைய உயிர் சேர்ந்த வல்லமைக்குள்ள வாழ வழி நடத்துங்க. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. இந்த சபையில ஆண்டவரே ஒரு மனத்தின் ஆவியை கொடுத்து பெரியவங்க சின்னவங்க இல்லாதபடிக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள பலவீனங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ள பலம் இருக்குது. எல்லா பலவீனத்திலும் எல்லா பலத்திலும் ஏசு கிறிஸ்துவுடைய பலன் தான் பெரிதாக இருக்கிறது. உங்களுடைய பலன் பரிபூர்ணமாகட்டும். உங்களுடைய கிருபைகளை தாங்கட்டும் ராஜா. நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு